இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட பைபிள் வேர்ஸ் வந்து யோபு 17வது அதிகாரம் 9வது வசனம். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். அந்த வார்த்தை பிராமிஸ் வேர்ஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யோபு வந்து தன் நண்பர்களை வந்து அவர் எதிர்க்கிறத இந்த அதிகார தொடக்கத்தில் நம்ம பார்க்க முடியுது. அவர் அப்படியா, என் சுவாசம் ஒழியுது, என் நாட்கள் முடிகிறது, பிரேத குழி எனக்கு ஆயத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோபு தன் நண்பர்களை இருக்கிறார். தேவனே, நீங்களும் எனக்கு இப்படி செஞ்சிட்டீங்களேன்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கு. யோபு வந்து இந்த இடத்துல உடைந்து போயிருக்கிறாரு. என் சுவாசம் ஒழிக்கிறதுங்கிறாரு. அவருக்கு தெரியுது நம்ம மரணத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோங்கிறது அவருக்கு தெரியுது. மரணத்தின் உச்சத்துல இருக்கிறேங்கிறாரு. யோபுவின் நண்பர்கள் வந்து ஆரம்பத்துல ஆறுதல் சொல்லும்படிதான் அவங்க கூட வந்து அந்த ரெட்டு உடுத்தி அவங்க கிட்ட 7 நாளும் உபவாசம் பண்ணி உட்காடுறாங்க. ஆனா பின்னால வந்து யோபு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கடினமான சூழ்நிலை தான் அந்த யோபு இருக்கிறாரு. யோபு தனக்கு உதவி செய்யும்படி தேவனிடத்துல கெஞ்சுறாரு. யோபு 17:9 நீதிமான் தன் வழியை பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. தாவீதை போல யோபுவும் வந்து துக்கப்படுறாரு, நெருக்கத்துல இருக்கிறாரு. எப்பக்கா நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை என்ற வார்த்தையின்படி தாவீதை உயிர்ப்பித்தவர் இந்த நாள்ல யோபையும் உயிர்ப்பிக்க போறாரு நமக்கு தெரியும். ஆனா அந்த சூழ்நிலையில இன்னைக்கு இப்படி கடந்து வர்றதுல அவர் வந்து நான் மரணத்துல விளிம்புல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவர் எப்பெல்லாம் ரொம்ப சோர்வடைந்து போறாரோ அப்ப ஆவியில எஸ்பா அவரை வந்து உயிர்ப்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு அதிகாரத்திலயும் ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை அவர் வந்து சொல்றாரு. எப்படி நம்ம நடக்கிற பாதையில பள்ளமும் மேடும் இருக்கிறது போல யோபுவும் இந்த பகுதியை வந்து அவர் கடந்து வரும்போது அவர் கூட தேவன் இருக்கிறத நம்மளும் உணர முடியும். உலகத்துல வந்து எஸ்பா கூட சொல்றாங்க, நான் உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லிதான் எஸ்பா சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த உலகத்துல உபத்திரம் உண்டுதான். யோபுக்கு வந்த உபத்திரம் நமக்கு இல்லாட்டியும் நமக்கும் அப்பப்போ நமக்கு வந்து அனுதினமும் ஒவ்வொரு சோதனையை நம்ம சந்திக்கிறோம், உபத்திரப்படுறோம். ஆனாலும் தேவன் நம்ம கூட இருக்கிறதுனாலதான் நம்ம திடன் கொள்ள முடியுது. நம்மளை வந்து அவர் வந்து முடிவு பிறந்த சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னவர் வாக்கு மாறாதவராய் ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருந்து நம்மளை தப்பு வைக்கிறாரு, தாங்குறாரு, நடத்துகிறாரு. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து நமக்கு துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள் எல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா திடன் கொள்ள அவர் பலன் தராரு. சாத்தானின் சகல வலிமையும் மேற்கொள்ள அவர் வந்து நான் அதிகாரம் தந்திருக்கேன்னு தான் சொல்லியிருக்காரு. நீங்க சாத்தானின் சகல வலிமைகளையும் நீங்க மேற்கொள்வீங்கன்னு தான் நமக்கு வந்து ஒரு வாக்குத்தத்தமாவே நமக்கு ஏசப்பா தந்திருக்காங்க. யோபு வந்து மரண திகில் இப்போ மூடினாலும் அவர் வந்து சொல்றாரு, ஆனாலும் நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். நீதிமான் வந்து 7 தடவை விழுந்தாலும் திரும்பவும் எந்திப்பாங்கிற வார்த்தையின்படியே யோபு வந்து தேவன் வந்து இந்த இடத்துல புதுப்பிக்கிறாரு. அவர் வந்து சொல்றாரு, சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். எவ்வளவு நம்பிக்கையான அவர் வார்த்தையை சொல்றாரு. தான் சுத்தமான கைகளோட இருந்தேங்கிறத அவர் வந்து எப்படி அவர் பிள்ளைகளுக்காக அந்த சர்வாங்க தகன பலியெல்லாம் அவர் செலுத்தி அவர் அப்படியா என் பிள்ளைங்க பேச்சுல கூட பாவம் செஞ்சிருக்க கூடாது, கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு உண்மையா உத்தமமா அவர் வந்து நீதிமானா அவர் வாழ்ந்திருக்காரு. நம்ம அப்படியா மத்தேயு 25:21 கூட கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல் அதிகாரியா வைப்பேன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. 5 தாளந்து உள்ளவன் இன்னும் 5 தாளந்த சம்பாதிச்சதுன்னு அந்த 1 தாளந்த வாங்கி உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்பட்டன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்படியாய் நம்ம வந்து கொஞ்சத்துல உண்மையா நம்ம இருந்தோம்னா நமக்கு கொடுக்கப்பட்டதுல நம்ம வந்து சுத்தமான கைகள் உள்ளவர்களா நம்ம இருந்தோம்னா மென்மேல் நம்மளை பழக்க வைப்பாரு. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பாருன்னு சொல்லி சங்கீதம் 34:19 படி நம்மளை நடத்துவார் ஏசுப்பா. சங்கீதம் 24:4 கூட யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான், கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புப்படாமலும் கபடாய ஆணையிடாமலும் இருக்கிறவனே. நம்ம வந்து பரிதானம் வாங்காம மற்றொரு பொருளுக்கு ஆசைப்படாம இருக்கணும். தவறான வழியில வருகிற பணம் நமக்கு தேவையே இல்லை. அது இப்போ நமக்கு வந்து அது ஒரு நல்ல வருமானமா இருந்தாலும் ஆனா அது வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சாபத்தை தான் வருவிக்கும். ஏமாற்றி நம்ம மற்றவங்ககிட்ட இருந்து சம்பாதிக்காதபடிக்கு தேவன் நம்மளை மட்டும் காத்திருக்கிறாரு, இனியும் காத்துக்கொள்வாரு.
நீ துன்மார்க்கனுக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பா இருக்குங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல அப்படியா அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னால இவர் வந்து தள்ளாடுறாரு, அப்படியா இருக்கிறாரு. நீதிமான் தன் வழி இன்னதென்று அவன் எப்பொழுதும் அறிந்திருப்பான். தேவன் அவனை சரியான வழியில அழைத்து செல்வார். யோபுவை சரியான வழியில அழைத்து சென்ற தேவன் அப்படியா நம்மளையும் சரியான வழியில அழைத்து செல்வார். சுத்தமா நம்ம கை வந்து சுத்தமா இருந்ததுன்னா நம்ம பலத்து பெருகலாம். கைகளோடு நம்ம இருதயமும் சுத்தமா இருக்கணும். தேவன் அவங்கள வந்து பலத்து பெருக பண்ணுவாரு. உள்ளத்தை சங்கீதத்துல கூட உள்ளது 51 கூட உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த காரணத்தின் ஆணத்தை அப்பொழுது நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்லி இயேசுப்பா சொல்லியிருக்காங்க. அப்படியா யோபுவும் இந்த இடத்துல சொல்றாரு, கர்த்தர் என்னை எல்லாருக்கும் பலம்பலையா வச்சிருக்கிறாரே, எல்லாரும் முகத்துக்கு முன்னால் நான் அருவருப்பானேன், ஆனாலும் நான் நீதிமானானேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. தன் வழியை உறுதியாய் பிடிப்பது போல நானும் இன்னும் மென்மேலும் பலத்து போவேன்னு சொல்லி அவர் நம்பிக்கை இருக்கிறாரு. இந்த இடத்துல அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் வந்து இறங்கி போய் ரொம்ப சோர்வா இருந்தாலும் இயேசுப்பா அவரை உயிர்ப்பிச்சு தூக்கி விட்டுருந்தாரு. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நம்ம வாசித்தோம்னா ஒரு நம்பிக்கையான வார்த்தையை அவர் தந்திருக்க தான் செய்யறாரு. இன்றைக்கு நம்மளும் இது நீதிமானா இருக்கணும்னா சுத்தமான கைகள் உள்ளவர்கள் நம்ம வாழ்வோம். மென்மேலும் நம்ம பலத்து போகலாம். நம்ம கவலைப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் இயேசுப்பா நம்மளை நடத்துவாரு. அவர் வந்து நமக்கு உதவி செய்வார். ஏசாயா 26:3 கூட உண்மை உறுதியாய் பற்றி கொண்டவன் வந்து உண்மையை நம்பி இருக்கு மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீர் அப்படிங்கிற. நம்ம இயேசுப்பா உறுதியா பற்றி கொண்ட மனதை உடையவர்களா இருந்தோம்னா அவரையே நம்ம நம்பி இருக்கிறபடினா அவரை வந்து நம்மளை பூர்ண சமாதானத்தோட காத்துக்கொள்வார். சூழ்நிலைகள் மாறா இருந்தாலும் எவ்வளவோ நெருக்கங்கள் இருந்தாலும் நமக்கு வந்து இருதயத்துல ஒரு சமாதானத்தை தருவார். அதுவும் பூரண சமாதானத்தை தருவார். தேவன் நடத்துவார். என் காலங்கள் அவருடைய கரத்துல இருக்கிறது. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் கவனித்து கொண்டு இருக்கிறார். சரியாய் செய்வார். நாவில் சொல் பிறவாதுக்கு முன்னே எனக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார்னு சொல்லி நம்ம நம்பிக்கை இருக்கிடலாம். சங்கீதம் 51:10 கூட சுத்தம் இருதயத்தை என் நிலை சுற்றியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில புதுப்பியும். அந்த வார்த்தையின்படி தேவன் நம்மளை நடத்துவாராக. நமக்கு சுத்த இருதயத்தை தேவன் தரணும். சுத்தமுள்ள கைகள் தந்து அவர் நம்மளை நடத்துவாரு. நமக்கு நிலைவரமான ஆவியை நம்ம உள்ளத்துல வச்சு நம்மள ஒவ்வொரு நாளும் புதுப்பிச்சு அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. ஆமென். ஒரு பாடல். கைகள் தூய்மை உள்ளவன் இதய நேர்மை உள்ளவன், கைகள் தூய்மை உள்ளவன் இதய நேர்மை உள்ளவன், இரட்சிப்பின் தேவனையே என்னாலும் தேடுபவனே, கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள்ல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிராமிஸ் வேடுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. தகப்பனே உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க பாக்குறீங்களே ஏசப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். ஆம் தகப்பனே, எங்க வழியில ஆண்டவரே நாங்க உண்மையாய் ஆண்டவரே உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய உண்மையே நம்பி இருக்கிறபடினா அவனை நீர் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிற என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாள் நடத்துங்க ஏசப்பா. சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான்னு சொல்லி நாங்க ஆண்டவரே கைகள் சுத்தம் உள்ளவர்களாய் நாங்க இருக்கும்படிக்கு ஆண்டவரே இதயத்துல நாங்க நேர்மை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு ஐயா ஒவ்வொரு நாள் நீர் எங்களை நடத்தும் ஐயா. நீர் ஐயா தகப்பனே எங்களுக்கு நிலவரமான ஆவி எங்களுக்கு தாங்க ஏசப்பா. எங்க இருதயத்தை ஆண்டவரே நீங்க புதுப்பீங்க ஏசப்பா. தகப்பனே உண்மை துதிக்கிறோம் ஐயா, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியாய் நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். சுத்த இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நாள்ல சிருஷ்டிமையா எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. தகப்பனே இந்த நாளிலும் தேவையோடு வந்திருக்க ஒவ்வொரு தேவைகளையும் நீ சந்தியும் ஐயா. தகப்பனே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வேலைக்கு செல்றவங்க உங்க நெருக்கத்தின் மத்தியில இருந்தாங்கன்னா அவங்க ஒவ்வொரு நெருக்கத்தையும் நீங்க எடுத்து போட்ட ஆண்டவரே. நெருக்கத்துல கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து எனக்கு விடுதலை கொடுத்தார் என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே. ஆம் தகப்பனே நீர் அப்படியா ஐயா நெருக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க விசாரத்துல வைக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. சமாதானத்தை தந்தரலும் ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் வேலைக்கு ஸ்கூல்களுக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளோட போக்கிலும் வரத்துல உங்க கரம் கூட இருக்கட்டும். நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் நான் தகப்பனே உங்க சமாதானம் ஆண்டவரே தகப்பனே கிருபையும் ஒவ்வொரு குடும்பத்தோடு இருப்பதாக ஐயா நீங்க வழி நடத்துங்கப்பா. உண்மையே இன்னும் பற்றி கொள்ளும்படிக்க ஆண்டவரே. என்ன உபத்திரங்கள் வந்தாலும் என்ன போராட்டங்கள் வந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி இன்னும் ஐயா உம்மோடு நெருங்கி வாழக்கூடிய கிருபையை தாங்க. இருதயத்தை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஏசப்பா.
தகப்பனே அப்படியா ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து உண்மை கரத்தை பிடிச்சு கொண்டு ஆண்டவரே நடக்க ஒவ்வொரு நாள் தகப்பனே எங்களுக்கு உதவி செஞ்சிருங்கப்பா. கிருபை தாங்க ஆண்டவரே. மேற்படிப்புக்காக காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளையும் நீர் சந்தியும் ஐயா. இந்த நாள்ல விடுதலை நீங்க கொடுத்து விடும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் சந்தியும் ஐயா. தேவைகளை சந்தியும், பண தேவைகளை சந்தியும் தகப்பனே. எந்த காலேஜ்ல எந்த இடத்துல ஆண்டவரே அவங்களுக்கு நீங்க முன்குறிச்சு வச்சிருக்கீங்களோ அந்த இடத்த பிள்ளைகளுக்கா தகப்பனே நீங்க ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாள்ல கூட ஆண்டவரே சாயலட்சுமியும் ஜோயினாவும் நாங்க நினைக்கிறோம் ஐயா. தகப்பனே பிள்ளைகளுக்கு இந்த நாள்ல ஒரு விடுதலை கிடைக்கும்படிக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. சிறு பிள்ளைகள் ஐயா தகப்பனே உண்மை நோக்கி கதறுகிற ஒவ்வொரு அந்த பிள்ளைகளுக்கு ஐயா தகப்பனே நீர் ஆண்டவரை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் ஐயா. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர் நீர் ஐயா. இந்த நாள்ல ஆண்டவரே ஒருவரால் மாத்திரம்தான்ப்பா முடியும் ஆண்டவரே. உங்களுடைய பலத்த கரத்தை நாங்க எதிர்பார்த்து காத்துக்கிறோம் ஐயா. ஓங்கிய புயமும் பலத்த கரமும் உடையவரே என்று சொல்லி உண்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இந்த நாள்ல ஒரு அதிசயத்தை நீர் நடப்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை விடுதலை தாரும் ஐயா. நடத்தும் ஆண்டவரை நீர் மகிமைப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.